Hi everyone. Hello friend, வணக்கம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிங்கி and Oliver. நான் இந்தியாவுக்கு இந்த வாரம் வர்றதுனால கொஞ்சம் பர்ச்சேசிங்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. ட்ராவல் பேக்ல வந்து நான் என்னென்ன எசென்ஷியல்ஸ் கேரி பண்ண போறேன், என்னோட ட்ராவலிங் பேக்கிங் எல்லாமே வந்து நீங்க வந்து இந்த வீடியோல வந்து பார்ப்பீங்க. ஸோ ஸ்டே டியூன்ட், வாங்க பர்ச்சேஸ் பண்ண போகலாம். இந்த தடவை இந்தியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே முடிவு எடுத்துட்டேன். வீடியோஸ் எல்லாம் எடுக்கணும், ஆனால் எடிட் பண்ண டைம் இருக்குமான்னு தெரியாது. சரி, ஆனால் ஃபேமிலியோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரணும் அப்படின்றது தான். ஸோ அதனால் வீடியோஸ் எல்லாம் இங்கே வந்து தான் இப்போ எடிட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். என்னோடய வெக்கேஷன் எப்படி இருந்தது, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத தான் நீங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்ப்பீங்க. நாங்கள் வந்து வெக்கேஷன் போகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து இவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறி, பழங்கள், இவங்க வந்து நார்மலாக நம்ம விட்டுட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க போய் மெனக்கெட்டு ஒரு ஃப்ரூட்ஸோ இல்லை நல்லதாக சமைச்சு சாப்பிட மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணிட்டேன், நான் இவங்களுக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கி பழங்கள்லாம் வாங்கி வச்சுட்டு போகலாம் அப்படின்னு தான் நான் வந்து இங்கே ஷாப்பிங் வந்திருந்தேன். இவங்க சொன்னாங்க எனக்கு வந்து ஃபிஷ் குழம்பு வந்து வச்சுட்டு போ, நான் ஒரு 2 நாளாவது நான் வந்து வச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன், ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் உன்னை மிஸ் பண்ணுற அந்த டைமில் நீ சமைச்சு வச்சது இருக்கும்ல அப்படின்னாங்க. ஸோ அதுதான் வந்து ஃபிஷ் வாங்க வந்திருந்தோம். அப்புறம் காஸ்பருக்கு வந்துட்டு எங்கள் வீட்டு நாய்க்குட்டிக்கு கேரட்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் அது கொஞ்சம் அவனுக்கும் வந்து நிறைய வாங்கி வச்சுட்டேன். இவங்களும் வந்து அப்பப்போ ஒரு கேரட் சாப்பிடுவாங்க. ஸோ எங்கள் 2 பேருக்கும் வந்து கார்ன் ரொம்ப பிடிக்குமா. எப்பயுமே நாங்கள் டெய்லி வந்து இந்த சம்மர் டைமில் மட்டும் நிறைய கார்ன் வந்து நாங்கள் வந்து சாப்பிடுவோம். நான் எப்பயுமே கார்ன் வாங்கும்போது அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பேன், எது வந்து பழைய கார்ன், எது வந்து புது கார்ன், எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்றது. நான் வந்து அதே மாதிரி இன்றைக்கி வந்து வாங்கிட்டு நாங்கள் வந்து சரி ஈவினிங் வந்து 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். இதுக்கப்புறம் நம்ம ஒரு 15 days கழித்து தானே நம்ம வந்து பார்ப்போம். அந்த டைமில் வந்து வின்டர் ஆயிரும். அந்த டைமில் எங்களுக்கு கார்னுமே கிடைக்காதா, அவ்வளோவா எல்லாம் பழைய கார்ன் ஆயிரும். அதனால் சரி நம்ம இந்த டைம் நல்லா சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு தான் அதுவும் வாங்கி நல்லா நாங்கள் அந்த அன்னைக்கு நாங்கள் நல்லா சமைச்சு சாப்பிட்டோம் கார்னுமே. காஸ்பருக்கு வந்து எப்படி அப்படின்னா, நான் வந்து இங்கே உள்ள சாப்பாடு, நாய்க்குனே வந்து சாப்பாடு விற்பாங்க, அது வாங்கி கொடுத்தாலுமே இவனுக்கு வந்து அது போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கிட்டத்தட்ட அவன் 1 year ஆக போகிறான். போர் அடிக்க ஆரம்பிச்சுனா அது வந்து சாப்பிட மாட்டிருக்கான். நானும் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து சாப்பாடெல்லாம் வந்து மாற்றி பார்த்தேன், அவன் சாப்பிட மாட்டிருக்கான். அதுக்கப்புறம் நான் இந்த சிக்கனோட போனு வந்து ரொம்ப விலை கம்மியாக விற்பாங்க இங்கே, அதை வாங்கி கொடுக்க ஆரம்பித்த உடனே அதை வந்து அதை என்ன பண்ணுவேன்னா பாயில் பண்ணி அந்த ஸ்டியூவையும் அந்த போனையும் அவனோட சாப்பாடுலேயே மிக்ஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பித்த உடனே அவன் வந்து நல்லா சாப்பிட ஆரம்பித்தான். அதனால் அந்த சிக்கனையும் வந்துட்டு நான் ஒரு 4 கிலோ கிட்ட வந்து வாங்கி வச்சுட்டு தான் போனேன். அப்புறம் வந்து சாக்லேட்டு இல்லைனா எப்படி இந்தியாவுக்கு போகும்போது எனக்கு எப்பவுமே வந்து பெருசாக வந்து குழந்தைங்களுக்கு நிறைய சாக்லேட்ஸ் கொடுக்குறது வந்து பிடிக்காது. அதனால் வந்து ஒரு கொஞ்சமாக சாக்லேட்ஸ் மட்டும் வாங்கிட்டு போவோம் அப்படின்னு. ஏன்னா அவங்க சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து சாக்லேட்ஸில் வந்து நட்ஸ் போட்டது வேணும் அப்படின்னு. அதுவும் இந்த பார் சாக்லேட் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவங்க வந்து உடனே சாப்பிட்டு முடிக்க முடியாதுல்ல. இப்போ சின்ன சாக்லேட்டாக இருந்துச்சுன்னா டக்குன்னு வாயில் போட்ட போது டக்கு முடிஞ்சிடும். அதனால் இந்த பெரிய பார் சாக்லேட் மாதிரி நான் வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் எனக்கு ஃப்ளைட்டில் போகும்போது எனக்கு பசிச்சது. ஏன்னா நான் வந்து ஃப்ளைட்டில் போகும்போது எப்போயுமே அங்கே ஃப்ளைட்டில் கொடுக்குற அந்த சாப்பாடு வந்து எனக்கு பிடிக்காது. ஏன்னா அது வந்து கோல்டாக இருக்கும், இல்லைனா வந்து என்னோட டேஸ்ட் பட் வந்து வித்தியாசமானது. ரொம்ப ஆத்தென்டிக்காக சவுத் இண்டியன் ஃபுட்டு நான் மட்டும்தான் எனக்கு வந்து உள்ளே இறங்குமா. அதனால் அந்த ஃப்ளைட்டில் கொடுக்குற சாப்பாடு வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால் எனக்கு வந்து இந்த முஸ்லியில் வச்சுருக்க அந்த சின்ன அந்த ப்ரோட்டீன் பார்ஸ் வந்து எனக்கு வாங்கிக்கிட்டேன். அப்புறம் ஃபெரோரோ ரோஷர் சாக்லேட் இல்லைனா எப்படி, இதுதான் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே, இதை தான் வந்து வாங்கிட்டு வரணும்னு கண்டிப்பாக சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்துட்டு வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை சாக்லேட்டு, 1 பாக்ஸ் வாங்கலாமா 2 பாக்ஸ் வாங்கலாமான்ட்டு நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். ஃபோன்லாம் நான் பண்ணி கேட்டேன் எத்தனை வேணும் என்னென்னு. இதுலேயே நான் வந்து கன்ஃபியூஸ் ஆகிருப்பேன். இது வந்து 1 வாங்கினா வந்து இன்னொருத்தவங்க சண்டை போடுவாங்க, 1 பாக்ஸ் வச்சு அடுத்து 2 குழந்தைங்க சாப்பிடுமா அப்படின்னு. ஏன்னா எனக்கு சாக்லேட்ஸ் வந்து அதிகமாக கொடுக்க பிடிக்காது, ஏன்னா சுகர் தானே. அதனால் அதிகமாக வந்து குழந்தைங்களுக்கு எனக்கு கொடுக்க பிடிக்காது. அப்புறம் சரி, ஆனால் ஃபாரின்லேருந்து ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னாலே இந்த ஃபெரோரோ ரோஷர் சாக்லேட் வந்துட்டு வரும் அப்படின்றது வந்து ஒரு மைண்ட் செட் ஆகிடுச்சு குழந்தைங்களுக்கு. அதனால் சரி அதுவும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஹேண்ட் க்ரீம் வந்து நான் இல்லாமல் எங்கேயுமே நான் ட்ராவல் பண்ண மாட்டேன். அந்த ஹேண்ட் க்ரீம் கையில் எப்பயுமே வச்சுருப்பேன். இப்போ நான் டாய்லெட் வந்து நான் எங்கேயாவது யூஸ் பண்ணுறேன் பப்ளிக்கில் அப்படின்னா அது வந்து நான் முடிச்சுட்டு நான் வந்து ஹேண்ட் க்ரீம் வந்து ஹேண்டை வந்து ட்ரை ஆக்க விட மாட்டேன். அது யூஸ் பண்ணுறது, அதில் வந்து கொஞ்சம் பர்ஃப்யூம் இருக்கிற மாதிரி இருக்கிற ஹேண்ட் க்ரீம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த ஒரு பிராண்ட் இருக்குது, அந்த பர்பிள் கலர் பிராண்ட் இருக்குது, அந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து எப்பயுமே நான் வாங்கி வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் பர்ஃப்யூம் பாட்டில்ஸ் நான் எப்போ நான் வந்து
ஃபாரின்லேருந்து நான் வரேன் அப்படின்னு நான் சொன்னாலும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், எனக்கு வந்து பர்ஃப்யூம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பர்ஃப்யூம் வந்து நம்ம அதாவது மினிமம் வந்து எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா ஒரு 600 ஆரம்பிக்கும். ஆனால் மேக்ஸிமம் வந்து 1 லட்சம் 2 லட்சம் அப்படி கூட போகும், அந்தளவுக்கு பிராண்டை பொறுத்து. நான் வந்து கொஞ்சம் மீடியம் பட்ஜெட்டில் இருக்கிற மாதிரி வந்து பர்ஃப்யூம் வந்து ஒரு 6 பாட்டில் வாங்கினேன். ஆனால் அது ஒரு பெரிய காமெடின்னு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அது என்ன அப்படின்றது. நான் வந்து எல்லாருக்கும் வந்து எனக்கு என்ன சென்ட் பிடிக்குதோ அதை அந்த ஸ்மெல்லுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வாங்கினேன். நான் பர்ஃப்யூமு 6 பாட்டில் வாங்கினேன். ஆனால் ஏர்போர்ட் போனதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன்னா, நான் இங்கேருந்து போகும்போது பெரிய லக்கேஜ் வந்து எடுத்துகிட்டு போகலை. ஸோ நான் சின்ன லக்கேஜ் தான் எடுத்துகிட்டு போனேன்னா, ஏன்னா நான் அவ்வளோ திங்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போகல இங்கேருந்து. அதனால் நான் 6 பர்ஃப்யூம் வந்து 100 ml அப்படின்றத நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் நான். அப்புறம் ஏர்போர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் சொன்னாங்க செக்யூரிட்டி செக்இனில், அவ்வளோ வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியாது, 100 ml இருந்தாலுமே அவங்க கொடுக்குற ஒரு பர்டிகுலர் பேக்குக்குள்ளே ஃபிட் ஆனால் மட்டும்தான் நீங்கள் வந்து தூக்கிட்டு போக முடியும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் நான் வந்து என் ஹஸ்பண்ட்டை எல்லாத்தையுமே வந்து கிட்டத்தட்ட 3 பர்ஃப்யூம் பாட்டில் கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துட்டு என்னால் எடுத்துகிட்டு போக முடியல அப்படின்னு சொல்லி. அப்புறம் நான் வந்து இந்த டூத் ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் பேஸ்ட்டு, என்னோடய டங் கிளீனர் அதெல்லாம் வந்து ஒரு செப்ரேட் பவுச்சுக்குள்ளே வைக்கிறது வந்து எனக்கு பிடிக்கும். எனக்கு எப்போயுமே வந்து சின்ன சின்ன விஷயங்களை கூட ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஹைஜீன் பொறுத்த வரைக்கும் எனக்கு சும்மா எடுத்து எல்லாத்தோடையும் மிக்ஸ் பண்ணி வந்து போட எனக்கு பிடிக்காது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஒரு பவுச் வாங்கி அதுக்குள்ளே வந்து நான் வச்சுக்கிட்டேன். சரி, நாங்கள் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமாட்டி எங்கள் 2 பேருக்கும் பயங்கர பசி. இவங்க சொன்னாங்க வீட்டில் சாப்பாடு இருக்குது தானே, நம்ம அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி நம்ம வெளியில் வந்துட்டோம், நான் வந்து இப்போ ஒரு 15 days ஒன்றை விட்டு நான் போயிடுவேன், சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளியில் உட்காந்து பேசி சிரித்து நம்ம வந்து சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஒரு பஃபே மாதிரி இருக்கும் இங்கே, அந்த பஃபேக்கு போய் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ கூட நான் வந்து அவங்கக்கிட்ட சொல்லி விளையாடிட்டு இருந்தேன், நான் பாரு நான் இன்னும் வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து நாளையிலேருந்து அவங்க கூட இருக்க மாட்டேன், இதுதான் என்னோடய கடைசி சாப்பாடு அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க, என்ன நீ வந்து கடைசி சாப்பாடுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நாங்கள் 2 பேரும் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தோம். எனக்கு வந்து இவங்களை மிஸ் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்றதும் வந்து எனக்கு இருந்தாலும், காஸ்பரையும் எனக்கு வந்து மிஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. அவனை பார்க்கும்போது ஐயோ நான் இவனை வந்து பார்க்க முடியாதே அப்படின்ட்டு, சரி என்ன நம்ம வந்து ஃபேமிலியோட தானே இருக்க போகிறோம் அப்படின்னு நான் விட்டாச்சு. இதுதான் வந்து என்னோடய ஃபேஸ். இதை வந்துட்டு நான் ஃபேஸ் பேக்லாம் போட்டுட்டு இவங்க முன்னாடி வந்து நின்னோன்னே இவங்க ஆச்சரியப்பட்டுட்டு என்னம்மா இது ஃபேஸ் பேக் அப்படின்னாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.